முதல் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையோ ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தேன்னா மகிழ்ச்சிக்குரியது. திடீர்னு 67 மாதிரி ஆட்சி மாறும்னா பேசக்கூடாது. சீமான் அவர்கள் சொல்றாரு, எந்த கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் அப்ப இதுல படத்துல வச்சிருக்காரு அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது, நீங்க எந்த வழியில போறீங்கன்னு தான் தப்பு. இன்னைக்கு சொல்றதா இது எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமகனே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது. அதே மாதிரி திமுக எந்த கட்சியை இவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கட்சி தலைவர்களை தான் இவர் போற்றி பேசுறாரு, அவர்களை தான் மேடையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதை விட்டுட்டு அவன் பேசும்போது பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? டேய் உனக்கு தாண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சா அவர் முதலமைச்சர் ஆகிருக்கான், அவரை புகழ்ந்துருக்கான் இல்ல. அவர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு முதல் மாநாட்டில் அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. முதல் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையோ ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தேன்னா மகிழ்ச்சிக்குரியது. திடீர்னு 67 மாதிரி ஆட்சி மாறும்னா 49 ஆரம்பிச்சு கட்சியை 67 தான் ஆட்சியை பிடிச்சாங்க. யாரு? அண்ணா அவர்கள். ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்றாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமகனே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்போ அவர் வழியில போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையை வேடிக்கை இருக்கு. எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன். சமூகத்தில் ஒருத்தன் உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது அதுக்கு எதிராக 1000 கருத்துக்களை வைப்பாங்கிறான். உங்களுக்கு ரசிய எழுத்தான அது மாதிரி இதை நம்ம இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன்வைக்கும் போது, இப்போ நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன், இதில் கற்பனையெல்லாம் பேச முடியாது. நான் மரங்களும் பேசிக்கிறவங்க சிரிச்சிங்க. ஜப்பான் அதை ஆதாரப்பூர்வமாக வெளியிடும் போது அமைதியாக இருக்கிறீங்க. நான் காடுகளில் தீப்பற்றி எரியாமல் பற்றிய தீ தொடராமல் இருக்கணும்னா அங்கே ஆடு மாடுகள் போய் மேயணும்னு அதை நீங்கள் சிரிச்சிங்க. அங்கே கூகுள் நிறுவனம் அவனுடைய அலுவலகத்தை சுற்றி 100 மாடுகளை விட்டு தினம் மேய விடுறான்னு சிரிச்சிங்க. அப்புறம் ஆதாரத்தோடு எடுத்து போட்டோம்னா இதுதான் இது அதை ஒன்று அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும்? எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க எங்க சீமான் சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சைடுன்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் புனைப்பு கதைன்னு சொல்றாங்க. கதைனால முதல்ல அது அந்த இந்த நிலத்தில் எடுத்து சொன்னது யாருன்னு தெரியல. நான் அதை 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளனை உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் அந்த கதையை சொல்கிறேன். அதை தம்பி இன்னைக்கு அதை நான் இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாற்றிட்டு அதை சொல்கிறாரு. அதில் வருத்தம் இல்லை. அது ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்கிறேன், அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறதை தம்பி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. அது தவறு ஒன்று. சீமான் பேசும்போது சொல்கிறாரு, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமான்னு விஜய் சொல்கிறாராம். அது அவர் இப்போ தான் எம்ஜிஆரை தெரிஞ்சுக்கிறாராம். யார்? தலைவர். அதாவது இப்போ உள்ளவர்களுக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியாது, அதனால தான் தலைவர் அவர்கள் எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திமுக எந்த கட்சியை இவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கட்சி தலைவர்களை தான் இவர் போற்றி பேசுகிறாரு, அவர்களை தான் மேடையில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் ஆரம்பித்தது தப்பு கிடையாது, கட்சி ஆரம்பித்தது தப்பு கிடையாது, திமுகவை ஆரம்பித்தப்போ தப்பு கிடையாது. அதை எத்தனையோ பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க, நீதி கட்சியிலேருந்து வந்தவங்க சேர்ந்து ஆரம்பித்த கட்சி திமுக. காரணம் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு தவறான ஏதோ காங்கிரஸுடைய தவறான வழிகாட்டுதல், தவறான கொள்கை போக்குனால திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. அதை சும்மா மக்கள் ஒன்றும் தேர்ந்தெடுத்துருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு முட்டாள்தனமான மக்கள் அப்படி பேசிட முடியாது. அன்னைக்கு தேவை இருந்தது, திமுகவை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தேவை இருந்தது, அதனால தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அண்ணாவை தேர்ந்தெடுத்து தப்புன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த திமுகவை தேர்ந்தெடுத்ததான் தப்புன்னு சொல்றோம், அதைத்தானே நாம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி புரிதல் இல்லாம பேசக்கூடாது. சீமான் அவர்கள் சொல்றாரு, எந்த கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கட்சி தலைவர்கள் தான் அப்ப இதுல படத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது, நீங்க எந்த வழியில போறீங்கன்னு தான் தப்பு. இன்னைக்கு சொல்றதான் இது, போற வழியை பொறுத்து தான் உங்களுடைய பாதைகளும் உங்களை அழிவும் சேரும். அதே போலதான் பெரியாரை நீங்க இப்போ 2007-8 காலகட்டத்திலாம் பெரியாரை தூக்கி பிடிச்சி பேசுனீங்க. போன வருஷம் தானே அவரை சிதறடிச்சிங்க, நாரடிச்சிங்க. போன வருஷம் தானே அவரை பங்கமா கலாய்ச்சி காலி பண்ணீங்க. இத்தனை வருஷமா நீங்க பெரியார் வழியில தானே வந்தாலும், நீங்க பெரியார் திடல்ல உங்களுக்கு கூப்பிட்டு விருது கொடுத்தாங்களே 2007-8.
அப்போ நீங்க வந்து போன வருஷம் வரைக்கும் ஏன் சீமான் வந்து பெரியாரை இவ்வளவு தூரம் கேவலமா பேசல, வழிகாட்டின்னு பேசிட்டு இப்போ வந்து தூக்கி இது பேசுறாரு, போன மாநாட்டில் எப்படி பேசுறாரு, இந்த மாநாட்டில் எப்படி பேசுறாரு, எது தேவையோ அதை பேசினா போதும்னு நினைச்சிருப்பாரு தலைவர். இல்லை எல்லாத்துக்கும் ஒரு குற்றம், எல்லாத்தையும் ஒரு குற்றமா பார்க்கணும்னு நினைக்கிறது, பேசணும்னு நினைக்கிறது, அது எனக்கு அப்படி படலை. இது வந்து இவங்க அதாவது எதாவது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் எதாவது ஒன்று பதில் சொல்லிடணும், இப்படியா நம்ம மிகப்பெரிய அறிவாளிங்கிற மாதிரி பதில் சொல்லிடணும்னு நினைச்சு பதில் சொல்றதா இதெல்லாம். ஆனால் வந்து நீங்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர் தமிழிசையாக இருக்கட்டும், எல்லாம் சொல்கிறது மாமான்னு சொன்னேன்னு, மாமா ஐயோ கொடுமை, அதுக்கும் பதில் இருக்குது, எல்லாத்துக்குமே பதில் இருக்குது.